சிவபெருமான் ஏன் சுடுகாட்டிற்கு காவல் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்வதி தேவிக்கும் இதே கேள்வி வருது. இந்த பூமியில எவ்வளவோ இடம் இருந்தும் நீங்க ஏன் சுடுகாட்டுல தங்குறீங்கன்னு கேக்குறாங்க. எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு வரக்கூடிய ஒரே இடம் சுடுகாடு தான். தான் உயிரோட இருக்கும்போது கடவுளிடம் வந்து உண்மையான அன்போட யாரும் வேண்டுறது கிடையாது. எனக்கு இத கொடு அத கொடுன்னு தான் கேக்குறாங்க. அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைத்த உறவுகள் கூட சிறிது காலம் தான் கவலைப்படுவாங்க. பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போதுதான் அந்த ஆன்மா உணரும், வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை தேடி ஓடி வீணடித்து விட்டோம், மோட்சத்திற்கான புண்ணிய பலனை சேர்க்காமல் வைத்து விட்டோம்னு அந்த ஆன்மா கலங்கி நிற்கும். ஆனா அந்த ஆன்மாவை நான் தனியா விட மாட்டேன். மயான பூமியில அந்த ஆன்மாக்காக துணை இருப்பேன். இந்த ஜகத்துல இருக்க ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நானே தந்தையாக இருக்கேன். எனவே காயமடைந்து வலியால் துடிக்கும் குழந்தையை என்ன அடைய உதவுவது என்னோட கடமை. அதனால தான் இந்த ருத்ரபூமியில தங்கி அங்கு தவிக்கும் ஆன்மாவுக்கு வழிகாட்டியா இருக்கேன்னு சொல்றாரு. இது போல சிவன் கதைகளை கேட்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க.